டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஓன் ப்ரொடக்ஷனான ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனோட எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வெளியிட இருக்கிறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியாவோட நடிப்பில் அடுத்த படம் லவ்வர். படம் பிப்ரவரி 9ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சீன் ரால்டனோட மியூசிக்கில் பிரபுராமோட இயக்கத்தில் இந்த படம் பிப்ரவரி 9 வேலண்டைன்ஸ் டே வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்தோட லால் சலாம் படமும் அதே தேதியில் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போது லால் சலாம் மற்றும் மணிகண்டன் நடிப்பில் லவ்வர் இந்த 2 படங்களும் ஒரே நாளில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று கல்வன். கல்வன் படத்தில் ஜிவி பிரகாஷ், யுவனா, பாரதி ராஜா, தீனாலாம் நடிச்சிருக்காங்க. பி.வி. சங்கரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் சேட்டலைட் ரைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டெலிவிஷனும், டிஜிட்டல் ரைட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் வாங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் கேட்ரினா கைஃப் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த பொங்கல் முன்னிட்டு படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருந்தது. டே 1ல் இந்த படம் உலகம் முழுவதும் 2.3 crore கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை உண்டாக்கியிருக்கு. இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர், அயர்லாந்து போன்ற படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இப்போதைக்கு மேரி கிறிஸ்மஸ் படத்திலிருந்து மட்டும்தான் அஃபிஷியலாக டே 1 வசூல் அறிவிச்சிருக்காங்க. பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன டன்கி படம் இதுவரைக்கும் 456 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் அடுத்த படம் லால் சலாம். லால் சலாம் படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. ஸ்ரீராம் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் மற்றும் ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அனிமல் படம் ஜனவரி 26ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஓடிடி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிப்பு வெளியாகலை. ஜனவரி 26ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அனிமல் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் பிரபாஸோட 24வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 15ஆம் தேதி மார்னிங் 7:08க்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான லைனப்ஸில் ஸ்டன்ஸ் கொரியோகிராஃப் டைரக்டர் அன்பறிவோட இயக்கத்தில் ஒரு புது படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட 237வது மூவியாக இந்த படம் அமையணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நடிகர் கமலஹாசனோட அப்கமிங்கான லைனப்ஸ் இந்தியன் 2, விக்ரம் 2, வினோத்தோட இயக்கத்தில் ஒரு புதிய படம் நடிக்கிறதா இருக்கார். தக் லைஃப், கல்கி, இந்தியன் 3 மற்றும் இப்போ அறிவித்த அன்பறிவு மாஸ்டரோட இயக்கத்தில் புது படத்தில் நடிக்கிறாரு. இப்போதைக்கு நடிகர் கமலஹாசனோட அப்கமிங்கான மூவிஸ்லாம் இதெல்லாம். நடிகர் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில் அடுத்த படம் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தை ரெஜெண்ட் மூவிஸ் தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் சென்சார் வெளியாகிருக்கு. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு கம்ப்ளீட் யூஸ் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. ரோபோ சங்கர், கிஷான் தாஸ், சத்யராஜ், லால்லாம் நடிச்சிருக்காங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் கோகுல் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு.